சுன்னத்துல் ஜமாத், சியா பிரிவின் முஸ்லீம், தவி ஜமாத், இதுக்குள்ள வேறுபாடு. அப்ப சுன்னத் ஜமாத்து, ஷியா, தௌஹீத் ஜமாத்து இதுக்கெல்லாம் வேறுபாடு என்னன்னு கேட்கிறாரு. இது நல்ல தேவையான கேள்வி. இது முத கேள்வியா வந்திருந்தா இது 1.5 மணி நேரம் இழுத்துருக்கும். கடைசி கேள்வியா வந்ததுனால என்ன செய்வோம், ஸ்டார்ட் பண்ணி தான் சொல்லணும், சுருக்கி தான் சொல்லணும். அதாவது இந்த சுன்னத் ஜமாத்துங்கிற ஷியாங்கிறது ஒரு காலகட்டத்தில் வருதுங்க. எந்த காலகட்டத்தில் வருதுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாதிபதியா வர்றாங்க. அப்ப முஸ்லிம்கள் எல்லாம் ஒரே ஜமாத்தா தான் இருந்தாங்க. அவங்க மூத்தா போன பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாதிபதியா வந்தாங்க. அப்பவும் சமுதாயம் பூரா ஒரே தலைமைங்கிறதா இருந்துச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்த ஜனாதிபதியா வர்றாங்க. அவங்க ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் முஸ்லிம்களுக்குள்ளே அவங்களுக்கு கடுமையான எதிர்ப்புகள்லாம் வருது. எதிர்ப்புகள் வந்து முஸ்லிம்கள்ல ஒரு சாராரை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை பண்ணிடுறாங்க வீட்டுல வச்சு. சஹாபாக்களுடைய அந்த காலத்திலேயே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, அவங்க வீட்டுல வச்சு கொல்லப்படுறாங்க. கொன்றவர்கள் யாரெல்லாம் இருக்கிறா, முஸ்லிம்கள் தான் நிறைய இருக்கிறாங்க. முஸ்லிம்களும் மற்ற சூழ்ச்சியாளர்களும் கலந்து அவர் வந்து கொலை பண்ணிடுறாங்க. அதுக்கு பிறகு என்ன ஆகுறாங்கன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வர்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்த உடனே சமுதாயம் ரெண்டா பிரியுது. என்ன பிரியுது, அலி தான் உஸ்மானை கொண்டு விட்டாரு, அடுத்த ஜனாதிபதி ஆயிட்டார்ல, இவர் ஜனாதிபதி ஆகுறதுக்காக வேண்டி அலி தான் கொண்டு விட்டாருன்னு சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு எதிராக ஒரு கூட்டம் கிளம்புதுங்க. இன்னொரு கூட்டம் அலிக்கு சப்போர்ட்டா கிளம்புது. அலிக்கு எதிராக போன கூட்டத்துக்கு பேரு ஹாரிஜியான்னு சொல்லியும், அலிக்கு சப்போர்ட்டா போன கூட்டத்துக்கு பேரு ஷியா. ஷியாண்டா யாரு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சப்போர்ட் பண்ற கூட்டம். ஷியாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் பார்ட்டி, கட்சின்னு அர்த்தம். ஷியாக்கு என்ன அர்த்தம், கட்சி. ஷியாங்கிற சொல்லுக்கு அரபி மொழியில கட்சியை தான் ஷியாம்பாங்க. ஷியா அலின்னா முழு சொல்லு. இந்த அலி விட்டுட்டாங்க பின்னாடி. ஷியா அலி, அலி பார்ட்டி. அப்ப ஷியாங்கிறது வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு சப்போர்ட் பண்ற கூட்டமாகவும், ஹாரிஜியா என்பது அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து எதிர்க்கிற கூட்டமாகவும் இருந்தது. ஆனா இந்த ரெண்டு பேருமே வரம்பு மீறி எதிர்த்தார்கள், ஆதரித்தார்கள். ஆதரிச்சவங்க என்ன பண்ணாங்க, அலியை ஆதரிக்கிறோம் போய் அவரை தெய்வமாக்கி தெய்வீக அம்சம் கொடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் தான் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி அவங்களுடைய கபரை வணங்குறது, இந்த மாதிரியான ஒரு கூடுதலாக ரகசிய ஞானம் இருக்குது, மெஞ்ஞானம் இருக்குது. அப்படி அலியை வந்து அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு வச்சுட்டாங்க. ஆதரிக்க போறேன்னு போய் எங்க கொண்டு போயிட்டாங்க, ரசூலுல்லாஹ் வந்து அலி தான் வந்திருப்பாரு, அலித்த தான் ஜிப்ரீல் வந்து வஹியை கொண்டு வந்தாரு, அலி சின்ன பிள்ளையா இருந்ததுனால ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டு போயிட்டாரு என்றெல்லாம் கூட சொல்லிவிட்டாங்க. யார், இந்த ஷியாக்களுங்கிறவன். இந்த ஷியாங்கிறவன் ரசூலுல்லாஹ்வுடைய பாரம்பரியம் சொல்லி அலியுடைய குடும்பம் மட்டும்தான் உயர்ந்த குடும்பம், அவங்க தான் ஆட்சிக்கு உள்ள குடும்பம், அவர் வர வேண்டியதை தட்டி பறிச்சு அபூபக்கர் அதை பறிச்சுக்கிட்டாரு, அதனால அபூபக்கர் காஃபிரு, உமர் அதை பறிச்சுக்கிட்டாரு, உமரும் காஃபிரு, உஸ்மான் அப்புறம் அதை பறிச்சுக்கிட்டாரு, அவரும் காஃபிரு, அலி மட்டும் தான் முஸ்லிம். இப்படி சொன்னவங்க யாரு, ஷியாங்கிறவன். இந்த ஹாரிஜியாங்கிறவன் பண்ணிட்டான், அவன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து உஸ்மானை கொண்டு விட்டு ஆட்சிக்கு வந்துட்டாரு, அவர் ஆட்சியை விட்டு இறக்கட்டும்னு சொல்லி அவன் எதிராக பொய்களை பரப்பினான். இந்த ரெண்டுக்கு நடுவுல இருந்தாங்க பாருங்க, அவங்க தான் சுன்னத் ஜமாத். சுன்னத் ஜமாத்னா என்ன அர்த்தம், சுன்னத்துனா நபி வழிப்படி நடக்கிறவங்க, ஜமாத்னா ஜமாத்து சஹாபா. எல்லா சஹாபாக்களையும் நாங்க மதிப்போம், நாங்க அபூபக்கரை மதிப்போம், அலியை மதிப்போம், இவரையும் காபிர்னு சொல்ல மாட்டோம், அவரையும் காபிர்னு சொல்ல மாட்டோம். அனைத்து சஹாபாக்களையும் மதித்து நபி வழியில் நடக்கக்கூடியவர்கள் அஹ்லு சுன்னா என்ற பெயர்ல, அதாவது அலியுடைய எதிர்க்கட்சியாக இருந்து எக்ஸ்ட்ரீமா போனாங்கல்ல, எல்லை மீறி, அவங்களுக்கும் அலிக்கு சப்போர்ட்ங்கிற பேர்ல இந்த பக்கம் போனாங்கல்ல, எல்லை கடந்து, அவங்களுக்கு மத்தியில உண்டான கூட்டம் இருக்கு பாருங்க, அவங்க தான் அஹ்லு சுன்னத்து வல் ஜமாத் அந்த காலத்தில் உண்டானது. அப்ப யாரெல்லாம் சஹாபாக்கள் அத்தனை பேரையும் மதிக்கிறார்களோ, யாரெல்லாம் நபி வழியை பின்பற்றுகிறார்களோ, அவங்க தான் அஹ்லு சுன்னத்து வல் ஜமாத், சுன்னத்தின்படியும் ஜமாத்துப்படி நடப்பவர்கள். ஆனா இப்ப அதுக்கு பேரே மாத்தி விட்டாங்க. இப்ப யாரு சுன்னத் ஜமாத்துங்கிறவங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு மாத்தமா சுன்னத்துக்கு மாத்தமா செய்யற ஆளுக்கு சுன்னத் ஜமாத். இப்ப நம்ம தான் அஹ்லு சுன்னத்து வல் ஜமாத், தௌஹீத் ஜமாத்னு சொல்றோம்ல, அந்த பேரை அவங்க வச்சுக்கிட்டனால நம்ம வேற பேர் வச்சுக்கிட்டோமே தவிர உண்மையில சுன்னத்துக்கு சொந்தக்காரங்க யாரு, சுன்னத்து நபி வழி தானே, எல்லாமே நபி வழி படி இருக்கணும் நம்ம தானே சொல்றோம். விரலாசிக்கிற சுன்னத்தானே, ஏன் விடுறீங்க, வரதட்சணை வாங்குற தப்பு தானே, நபி வழிக்கு மாத்தம் தானே ஏன் செய்றீங்க. இப்ப நாங்க தானே வந்து கத்தம் இல்ல பாத்தியா இல்ல எல்லாமே நபி வழி செய்யணும்னு சொல்றோம். நாம தான் யார் தௌஹீத் ஜமாத்னு இப்ப சொல்றோமோ அவங்க தான் சுன்னத்து ஜமாத். நாங்க எல்லா சஹாபாக்களையும் மதிப்போம், சமமா மதிப்போம். ஒருத்தர் மேல ஒருத்தர் கடவுள் தன்மை ஒருத்தர் அப்படி சொல்ல மாட்டோம். அது மாதிரி சஹாபாக்களை மதிக்கிறவங்க தர்கா கட்டுறது, அவங்களை கும்பிடுறது, அவங்களை வழிபடுறது, இந்த மாதிரி காரியம் நம்ம செய்ய மாட்டோம். அதனால இன்னைக்கு அஹ்லு சுன்னா என்று சொல்லக்கூடிய நம்ம ஊர்ல உள்ள தமிழகத்தில் உள்ள சுன்னத் ஜமாத்னு சொல்றவங்க அப்படியே ஷியா கொள்கை கடைபிடிக்கிறார்கள்.
இத கூட உங்க ஊர்ல பேசியிருக்கோம். எது உள்ளது? புதுமடத்துல அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் யார் என்கிற தலைப்புல விரிவாக விளக்கி இந்த ஊர்ல உங்க ஊர்ல கடைபிடிக்கிற எல்லாமே ஷியா கொள்கை தான். தர்கா உங்க ஊர்ல இருக்குதா? இந்த ஊர்ல இருக்கா தர்கா? இருந்தா நீங்க ஷியா கொள்கை. ஏன் ஷியாக்கள் தான் தர்கா கட்டணும்னு சொல்றான். சுன்னத்து என்ன சொல்லுது? தர்கா கட்டாதே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தகது குபர் அன்பியாஹிம் மசாஜித். நபிமாருடைய கபர்களை எல்லாம் வணக்கத்தலமாக ஆக்கி விட்டார்களே, அவங்களை அல்லாஹ் சபிக்கிறான் என்று சொன்னார்கள். நீங்க நபிமார்கள் கபர் கூட இல்ல, அதோட மட்டமான ஆளுக்கு கபரை எல்லாம் என்ன செஞ்சீங்க? அரபியா ஒளியா தமிழ் ஒளியான்னு போட்டு கபரை கட்டி வச்சுக்கிட்டு அதை கொண்டாடிட்டு இருக்கிறீங்க. அப்ப நீங்க யாரு? ஷியாவா சுன்னத் ஜமாத்தா? இது அப்பட்டமான ஷியா கொள்கை. இன்னும் சொல்ல போனால் சுன்னத்துப்படி என்ன செய்யணும் கேட்டா, கபர் இருந்தா இடிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா ததா அலல் கப்ர முஸ்லிமன் இல்லா சபைத்தஹு. உயரமா இருக்கிற எந்த கபரை கண்டாலும் இடிச்சு தரமட்டமாக்காம விடாதே அப்படின்னு மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட சொன்னாங்க. அதே மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு இடிச்சு தகர்த்தாங்க. அப்ப எந்த ஊர்ல தர்காக்களை எல்லாம் அந்த ஜமாத் ஒன்று கூடி மசூரா பண்ணி இடிச்சு தகர்க்கிறாங்களோ அவங்களுக்கு பேர் சுன்னத் ஜமாத். எந்த ஊர்ல தர்கா தான் எங்களுக்கு வேணும்னு கத்தி அழுகுறாங்களோ அவங்க ஷியா ஜமாத். அவங்க பேர் சாராயத்துக்கு மேல காப்பின்னு எழுதின காப்பி ஆயிருமா? உள்ளுக்கு இருக்கிற சாராயம் பாட்டிலுக்குள்ள மேல என்ன எழுதிருக்கு? காப்பின்னு எழுதி வச்சிருந்தா காப்பி ஆகுமா? அது உள்ள சரக்கு வச்சுதான் மதிப்பிடணும், லேபிள் வச்சு மதிப்பிடணுமா? உங்களுக்கு லேபிள் தான் சுன்னத் ஜமாத்தா இருக்கே தவிர சரக்கு என்னவா இருக்கு? உள்ள உங்களுக்கு சரக்கு போறா ஷியா சரக்கு உள்ள வச்சுக்கிட்டு லேபிள் சுன்னத் ஜமாத்து ஒட்டி வச்சுக்கிறீங்க. நாங்க என்ன பண்றோம்? ஆஹா அந்த லேபிள் ஒட்டினா நம்மள அது மாதிரி ஆயிருவோம் அப்படின்னு நம்ம வேற லேபிள் ஒட்டிட்டு இருக்கோம். இல்லாட்டி தெரியும் நாங்க காப்பி தான் வச்சிருக்கிறோம். அந்த காப்பியை சுன்னத் ஜமாத்துன்னு ஒட்டாம என்ன செய்யறோம்? தௌஹீத் ஜமாத்துன்னு ஒட்டிக்கிட்டோமே தவிர சரக்கு என்ன? அந்த சுன்னத்தை பின்பற்றக்கூடிய அந்த மக்கள் எந்த கொள்கையில் இருந்தார்களோ அந்த கொள்கையில் நாம தான் இருக்கிறோம். அதே மாதிரி 3ஆம் பாத்தியா 7ஆம் பாத்தியா 40ஆம் பாத்தியா உங்களை ஓதுறீங்களா? இது சுன்னத்துல உள்ளதா ஷியாவுல உள்ளதா? ஷியாக்கள் தான் ஓதுறோம். ஈரான்ல போனா பார்க்கலாம், சவுதி அரேபியால பார்க்க முடியாது. ஈரான்ல ஷியாக்கள் தானே செய்யறான். 3, 7, 40 எல்லாம் ஓதுறான். 11ஆம் பாத்தியா கேர்வின் ஓதுவாங்களே, அந்த பூரியாம் பாத்தியா ஒரு யாருக்கு? அந்த ஜாபர் சாதிக், அவர் ஷியா தான். ஒரு ஷியாவுடைய இமாமுல ஒரு ஆளா இருக்கக்கூடிய ஜாபர் சாதிக் என்பவருக்கு தான் நீங்க என்ன செய்றீங்க? பூரியாம் பாத்தியா. அவர் ஷியாவுடைய இமாமுல ஒரு ஆளு. யார் ஷியாவுடைய இமாமாக இருக்கிறாரோ, யாருக்கு ஈரான்ல உள்ள ஷியாக்கள்லாம் பூரியாம் பாத்தியா ஓதுறார்களோ அந்த பூரியாம் பாத்தியாவை நீங்க ஓதிக்கிட்டு உங்களுக்கு பேர் என்னது? சுன்னத் ஜமாத்னு வச்சுக்கிட்டீங்க. ஆனா உண்மையில என்னது? அதெல்லாம் தப்புன்னு சொல்றாங்க. அவங்க தான் சுன்னத் ஜமாத், நாங்க பூரியாம் பாத்தியா ஓத மாட்டோம். அதே மாதிரி இப்ப நிறைய விஷயங்கள் எல்லாமே நீங்க என்ன பண்றீங்க? சுன்னத்துக்கு மாத்தமான விஷயங்களா இருக்கிறது. சுன்னத் ஜமாத் என்று சொன்னாலும் தௌஹீத் ஜமாத் சொன்னாலும் எல்லாம் ஒண்ணுதான். என்ன ஒண்ணு? குர்ஆன் ஹதீஸ் படி நடந்தா தான் ஒரு தௌஹீத் ஜமாத். குர்ஆன் ஹதீஸ் படி நடந்தா தான் ஒரு சுன்னத் ஜமாத். பேர் மட்டும் சுன்னத் ஜமாத் வைத்துக் கொண்டால் அவர் என்ன ஆக மாட்டாரு? சுன்னத் ஜமாத் ஆக மாட்டார். இதான் இந்த வேறுபாடுகளுக்கெல்லாம் காரணம். இதை உணர்ந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரை ஆக்கி அல்வுருவானாக. வாஹிர் தாவானா.